நம்ம அரசியலமைப்பு சபையால அரசியலமைப்பு எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா நவம்பர் 26 1949ல நவம்பர் 26 1949ல அரசமைப்பு சபையால நம்ம அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா குடியரசு தினத்தன்னைக்கு ஜனவரி 26 1950ல நடைமுறைக்கு வந்தது. ஏத்துக்கிட்டாங்க. அதை எப்ப நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்ற 2 டேட்டுமே நமக்கு ரொம்ப முக்கியம். ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் 26 1949, நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 26 1950. நெக்ஸ்ட் முகவுரை 42வது அரசியலமைப்பு திருத்தம் 1976 படி ஒரே ஒரு முறை மட்டும் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. முகவுரையை ஒரே ஒரு தடவை திருத்தி இருக்காங்க. எப்ப அப்படின்னா 1976 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமா. ஓகேவா? 1976 42வது அரசமைப்பு திருத்த சட்டம். நெக்ஸ்ட் இதுல என்ன திருத்தினாங்க அப்படின்னா ஒருமைப்பாடு, சமதர்மம், மதச்சார்பின்மை ஆகிய 3 வார்த்தைகள் முகவுரையில் சேர்க்கப்பட்டது. 3 வார்த்தைகளை சேர்த்திருக்காங்க. ஒசாமா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ அப்படின்னா ஒருமைப்பாடு, சானா சமதர்மம், மானா மதச்சார்பின்மை, இந்த 3 வார்த்தைகளையும் திருத்தத்துல கொண்டு வந்திருக்காங்க. இந்த 1976 6 கூட்டணும் அப்படின்னா நாளையும் 2ஐயும் கூட்டணும்னா 42வது அரசியலமைப்பு திருத்தம்னு பார்த்தோம்ல, நாளையும் 2ஐயும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 6ன்னு வரும். அப்போ 1976 6ன்னு முடியணும். ஒரே ஒரு தடவை தான் திருத்தியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒசாமான்ற வார்த்தைகளை முகவுரையில் சேர்த்திருக்காங்க. தேங்க்யூ.